ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் கல்விமாலை சேனல். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்க தேர்ட் டேர்மில் தேர்ட் இயல், அதாவது இருக்கிற லாஸ்ட் இயல் 9th இயரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். போன வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தாச்சு, லெசன்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? வாங்க. ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. கரெக்ட். ஆசிய ஜோதியை இங்கிலீஷ் எழுதினது யாரு? எட்வின் அர்னால்ட். அதுவே தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிக விநாயகர். கவிமணி தேசிக விநாயகர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாரு? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எது? தீவினை. யாருக்குமே தீய செயல் மட்டும் செய்யாதீங்க. எளிதாகும் பிரித்தெழுதுக. எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் பிரித்தெழுதுக. பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக. இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலையலாம். ஓகேவா? அடுத்து மனித நேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்னன்னு சொல்லுவாங்க? மனித நேயம்னு சொல்லுவாங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார் அன்பு. அன்னை தெரேசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி. கைலாஷி சத்தியார்த்தி தொடக்க இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்பும் குழந்தை தொழிலாளர்கள் ஒதுக்கிறது தான் அவருடைய நோக்கமாவே இருந்துச்சு. பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமை பாடுபட்டவர். அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். இதுல எதுவும் புக் பேக் கிடையாது. அடுத்து அணி இலக்கணம். அணிலையும் எதுவும் புக் பேக் கிடையாது. மொத்தத்துல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஃபுல்லாவே முடிச்சாச்சு. லாஸ்ட் டேர்ம்ல இருந்தது புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு, கலைச்சலும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்பவே ஈஸியாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும், ஆக்சுவலி எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். 6th சொல்லிட்டு நியூ புக்குன்னு தனியாகவே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். பிளேலிஸ்ட்லேயே இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்துருக்கிறதே கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் எக்ஸாம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டதும் சரி, இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இதுதான், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மறக்காம இருக்கிற மாதிரி நிறைய வாட்டி படிச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்தமாவே மறந்துடும். ஓகேவா? ஒரு மனசுல பதிகிற அளவுக்கு ஒரு 4-5 டைம் படிச்சாலும் ஓகே தான், படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடா இருக்கிற தமிழ், பாலிட்டி, சயின்ஸ் நம்ம இன்னும் வீடியோ போடல. சயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலிட்டின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் சேர்த்து தான் நான் வந்து ஸ்டடி பிளான்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.